என்பது மிகவும் முக்கியமானது. நீங்க பாத்தீங்கன்னா சங்கீத பகுதியிலேயே மிகவும் ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத சங்கீதங்கள்ல ஒரு சில சங்கீதங்கள் இருக்கு. 22ஆம் சங்கீதமும் 110, அதுக்கப்புறம் 137. இத அவ்வளவு சீக்கிரமா உங்களால புரிந்து கொள்ள முடியாது. இங்க 110 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம். இதுல மொத்தமா 7 வசனங்கள் இருக்கு. நம்ம 3 வசனம் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அதற்கு முன்பதாக இந்த சங்கீதத்தை வேறு விதமாகவும் என்ன பண்றாங்கன்னா கூறுகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா மேசியானிக் சங்கீதம், அதாவது மேசியா வரப்போகிறார், அவரை பற்றியதான தீர்க்க தரிசனமான சங்கீதம் தான் 110வது சங்கீதம். இதுல 3 விஷயங்களை மையமாக தாவீது மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார். அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா ஒன்று, இரண்டாவது இயேசு கிறிஸ்துவே மெய்யான பிரதான ஆசாரியன் 2, மூன்றாவது இயேசு வெற்றி பெறுவார், நித்திய ஆட்சியை பெறுவார். இந்த 3 காரியங்களையும் வெளிப்படுத்துகிற சங்கீதம் தான் 110வது சங்கீதம். இதுல 1, 2 வாசிங்க. ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி ஓடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். இது இந்த வலது பாரிசம் அப்படின்றது வெளிப்படுத்தின விசேஷத்துல மிக வெளிப்படையாகவும் ஆழமாகவும் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலது பாரிசத்தில் உட்கார்ந்து ராஜரீகம் பண்ணுவார் அப்படின்னு அதுல விரிவாக இருக்கும். அதெல்லாம் இங்க தீர்க்க தரிசனமா தாவீதின் மூலமாய் தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்ப தேவன் இயேசு வெவ்வேறு அல்ல, இருவருமே ஒருவர் தான். அது மட்டும் இல்ல, 2வது வாசிங்க. சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். வல்லமையின் செங்கோல் அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வேறு பெயர். அதுவும் இல்லாம இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்தை பற்றி விளக்குகிறது. இப்ப இந்த வல்லமையான செங்கோல் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்திலேயே யூதாவை பற்றி சொல்லும் போது இருக்கும், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்காது அப்படின்னு வரும். அதை ஆதியாகமத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லி சங்கீதத்துல அவங்க என்ன பண்றாங்க, உறுதிப்படுத்துறாங்க. சங்கீதத்துல மட்டும்தான் இது இருக்கான்னு கேட்டா அதுல மட்டும் இல்ல. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 நீங்க எடுத்து வாசிங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்து அவர் நமக்காக சில காரியங்களை போதிப்பார். பரலோகத்துக்கு எப்படி வழி உண்டாகும் சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுவாரு, ஆழமாக போதிப்பார் அப்படின்றத ஏசாயா புஸ்தகத்துல தீர்க்க தரிசனமா என்ன பண்றாரு, ஏசாயா மூலமா தேவன் சொல்லுகிறான். அப்படி வாசிங்க. நாம் அவர் பாதையில் நடப்போம் என்று. அப்போ நம்ம யாரோட பாதைகள்ல நடக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதைகள்ல நடக்கணும். அப்படியே வாசிங்க. ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர்தான் வேதம், அவர்தான் வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து, அவர் நியாயம் தீர்க்கிற வேலையை அவர் மட்டும் தான் பார்க்கணும். அதை நேர்த்தியாய் செய்த ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். எப்ப பாசம் காட்டணும், எப்ப கடிந்து கொள்ளணும் தேவனுக்கு தெரியும். அதாவது அளவுக்கு மீறி பாசம் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன பண்றாரு, அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசங்கம் எல்லாம் கடிந்து கொள்ளும்படியாக இருக்கும். அப்போது அவர்கள் தங்கள் பட்டயங்களை கண்வெட்டியாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளிகளாகவும் அடிப்பார்கள். ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. நல்லா நீங்க இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவர் என்னென்ன காரியங்களை போதிக்கிறாரோ அதை கேட்டு நம்ம வாழ்ந்தா அந்த நித்திய செங்கோல் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கும். அதை அவர் என்ன பண்ணுவார், அரசாளுவார். அரசாளும் போது நாமும் தேவனோடு சந்தோஷமா இருப்போம் அப்படின்றதுதான் அங்க மறைமுகமா இருக்கு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. மீகா 4:1-2 எடுத்து வாசிங்க.
மீகா 4:1-2. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் எடுத்து ஓடி வருவார்கள். திராண ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். இதுதான் ஏசாயா 2:2-3 இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வார்த்தைகள் மாறி இருக்கும். ஆனா இந்த மீகா 4:2 அப்படியே இருக்கும் பாருங்க. 2 வாசிங்க. 4:2. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். இப்ப ஏசாயா 2:3 வாசிங்க. 2 வசனமோ தெளிவா இணைக்கப்பட்டு ஒன்றாக இருக்கும் பாருங்க. ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் வழிகளை நமக்கு போதிப்பார். அப்போ எந்த வழியில நாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க போக கூடாது. அவர் போதிக்கும் வழியில் நாம் போவோமே ஆனால் அந்த நித்திய ஆட்சி நம்மை காணும்படியாக தேவன் செய்வார். இப்ப என்ன பண்ணுங்க, இங்க சங்கீதம் 110:3 வாசிங்க. சங்கீதம் 110:3. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களா இருப்பார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். அப்படின்னா நீங்க காலையில விழும் பனி எவ்வளவு தூய்மையா இருக்கோ அது போல ஜனங்களின் உள்ளத்துல தேவன் வந்து பிறக்கும் போது அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குமா, விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் அந்த பனிக்கு சமமாக இருக்குமா. அது மட்டும் இல்ல, ஜனங்கள் மனப்பூர்வமும் தேவனை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், பாதி இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ள கூடாது, மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களா இருப்பார்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களா இருக்கணும். இதுக்கு ஒரு இணைப்பு வசனம் ஒண்ணு இருக்கு. ரோமர் 12:1. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ ஏதோ பலி அப்படின்றது இளங்காடையோ இளம் கடாவையோ கொண்டு வந்து பலியிடுவது அல்ல. நம்மை நாமே தேவனுக்கு என்று அந்த ஒரு எப்படி கொடுக்கணுமா, பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான 2 விஷயம் எப்படி கொடுக்கணுமா, நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய சரீரம் உங்களுக்கானதல்ல, தேவனுக்கானது. அதை நீங்க எப்படி ஆக்கணுமா, பரிசுத்தமாக்கி பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமான எப்படியா ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமா. அது ஏதோ எளிதான காரியம் அல்ல. சரீரத்தை பரிசுத்தமாக்கி தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக வந்து ஒப்பு கொடுப்பது எளிதான காரியம் அல்ல, ரொம்ப கஷ்டம்தான். ஆனா தேவனிடத்துல கேட்கணும், ஏசப்பா நீங்க பரிசுத்தரா இருக்கிறதுனால என்னையும் நீங்க பரிசுத்தமாக்குங்க. அது மட்டும் இல்ல, உமக்கு பிரியமான சரீரமாக என்னுடைய சரீரத்தை மாற்றும், அப்பொழுது ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு நம்மளுடைய வார்த்தைகளோ நம்மளுடைய ஜீவியமும் இருக்குமே. ஆனால் அப்பதான் ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அப்ப 2 விஷயம், நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமாக்கி
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4. தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை இவர்கள் மனுஷில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களா இருக்க வேண்டுமானால் அந்த ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போறாரோ அந்த ஆட்டுக்குட்டியானவரை பின்தொடர்ந்து போவதே மிகவும் முக்கியமானது. நீங்க மறுபடியும் வாசிங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற இவர்களே. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. யார் அப்படின்னா, மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களா இருப்பார்கள் அப்படின்னு நம்ம அங்க பார்த்தோம் பாத்தீங்களா. அவங்கதான் ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை பின்பற்றியே போவார்கள். இறுதியாக ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வந்து வாசிட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போலாம். 7 வாசிங்க. 7 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது கிட்டத்தட்ட ஒரு விடுகதை மாதிரி இருக்கும் பாருங்க. வாசிங்க. ரிடில் மாதிரி இருக்கும். வழியிலே அவர் நதியில் குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்துல ராஜாக்கள் எங்கேயாச்சும் போருக்கு போகும்போது, போருக்கு சென்று கொண்டே இருக்கும் போது அந்த இடையில எங்கேயாச்சும் நதி இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அங்க உட்கார்ந்து இளைப்பாரி தாகம் தீர்த்து கொண்டுதான் என்ன பண்ணுவாங்க, முன்னேறி போவார்கள். அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தான் என்ன பண்றாரு, தாழ்த்துகிறார். தாழ்த்தி மரணத்துக்கு அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து நமக்காக மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வெற்றி பெறுகிறார். இதை மறைமுகமாக காட்டுகிறது தான். வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். இதற்கு இணைக்கப்பட்ட ஒரு 2 வசனங்கள் மட்டும் நம்ம வாசிச்சு நேரடியா தேவனுடைய வார்த்தைக்குள்ள போக போறோம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இதற்கான இணைப்பு வசனம் தான் நம்ம இங்க பார்த்தோம் பாத்தீங்களா. வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல சமாதானம், தாழ்மை, வெற்றி 3த்தையும் குறிக்குது. எங்கன்னா இப்ப நம்ம சங்கீதம் 110:7 பார்த்தோம் பாத்தீங்களா. அங்க வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். இப்ப இது வாசிங்க. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம். அப்ப யாருகிட்டதான் நமக்கு சமாதானம் இருக்கு? நம்மை நாமே தாழ்மைப்படுத்தும் போது தேவனிடத்திலிருந்து நமக்கு சமாதானம் வரும். சமாதானம் வந்த பிறகு உபத்திரவங்கள் நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். அதன் பிறகுதான் தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார். வாசிங்க. அப்படியே வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அவர் உலகத்தை ஜெயிக்கும் போது அவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாய் நாமும் உலகத்தை ஜெயிப்போம். பிலிப்பியர் 2:8 வாசிங்க. 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ மரணம் பரியந்தம் தேவன் தாழ்மை உள்ளவராகவே இருந்தார். நாமும் நம்முடைய மரண பரியந்தம் தாழ்மை உள்ளவர்களா இருப்போமே ஆனால் நமக்கு தேவன் வெற்றியை தர வல்லவராய் இருக்கிறார். கீழே வாசிங்க. 9. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும்
மேலாக அவரை உயர்த்தி. இதுல என்ன அப்படின்னா, நாமும் தாழ்மையா இருந்தால் தேவன் நம்மையும் உயர்த்துவார் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த 9. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோத்தோர் பூமியின் கீழ் உள்ளவர்கள் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை. ஏன் எல்லா நாமத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலான நாமம் அப்படின்னா, அவர் மரண பரியந்தம் தாழ்த்தினார், அதனால் அவருக்கு இறுதியாக வெற்றி. இந்நாள் வரை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியாக செய்யும் நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது ஏனென்றால் அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். நாமும் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவ்வாறு இருக்கும் போது நமக்கே தேவன் வெற்றியை தர வல்லவராய் இருக்கிறார். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 110:7 வாசிங்க. சங்கீதம் 110:7. வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். அவர் தலையை எடுப்பார் அப்படின்னா இறுதியில் அவர்தான் வெற்றி. அவர்தான் தலையாகிய தேவன். பிசாசு தான் அவர் காலு கீழதான் இருக்கணும். அப்ப நல்லா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். 3 காரியங்கள் சொன்ன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா. 2வது அவரே நித்திய பிரதான ஆசாரியன். 3வது வெற்றி நித்திய ஆட்சி. நாமும் சமாதானத்தின் தேவனை நம்மளோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் தாங்கிக் கொண்டு வாழ்ந்தால் தாழ்மையாக இருப்போம். தாழ்மையாக இருக்கும் போது எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் அதை நாம் சகித்துக் கொண்டிருப்போம். ஆனால் இறுதியில் நமக்கே தேவன் வெற்றியை தர அவராய் இருக்கிறார். இப்ப நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். எல்லாரும்